ஆ அப்புறம் எல்லாம் அங்கே தான் இருக்காங்களா? ஆமாப்பா. கண்ணெல்லாம் கண்ணெல்லாம் குண்டாயிடுச்சியா? அதான் இதாயிடுச்சுப்பா. இல்லையா, உன்னோட கட்டிங் முடி கட்டிங் அந்த மாதிரி ஓ. இந்த நிப்பீஸாக கட்டியிருக்கிற. அப்போ இல்ல. நிப்பீஸாக கட்டினோன்னு இந்த இடம் கொஞ்சம் இறங்க சின்னதா. இப்போ நீ படுத்துருக்கல இப்படி, அது கொஞ்சம் குப்புன்னு காமிக்கும். அதுதான். எப்போ மருந்து சாப்பிட்டியாயா? நான் இப்பதான் ஆன்டிபயோட்டிக் ஏத்துனாங்க. இப்பதான் ஆன்டிபயோட்டிக் ஏத்துனாங்கப்பா. அதான் ஏத்திட்டு போனாங்க. ஓ இதையா எழுச்சி இதையா பாப்பா என்ன அங்கேயே வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆமாப்பா. அது சொன்னா கேட்கு. ஏமா அங்கேயும் போய் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காமா? ஏசணும் நீலாம் வந்துமா. என்னம்மா என்னம்மா ரொம்ப கவலையா சொல்ற மாதிரி இருக்கு. நீ கவலையா சொல்றியா? உன்னை பார்த்தா கவலையா மாதிரி தெரியலையாம்மா. அது யாருமா பிள்ளைல வாய இப்படி பிடிக்கிட்டு நிக்கிறா? கழுவினாச்சு கொஞ்சம் ஓகேவா இருக்கு. கீதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு ஆளை தான் பாக்குறேன். ஆனா நீங்க 2 பேரை பாத்துட்டு இருக்கேன். ஆமாவா? உடம்பு இல்லப்பா. ஏன் காய்ச்சல் நீதான் சாப்பிட மாட்டியாமே? நான் சாப்பிட மாட்டேன். நான் நல்லா சாப்பிட்டேன். இந்த 4 நாள்ல நான் ஒரு 4 பிரியாணி சாப்பிட்டேன் தெரியுமா? சரி, நான் ஒன்று கேட்குறேன் உன்ட்ட. ஒன்று இருமா நவருமா. அது ஏன் நீ பின்னால் அந்த பாட்டி இந்த மனோரமெல்லாம் வெத்தலை பாக்கு சாப்பிட்டு இப்படி நிற்பாங்களே அந்த எனக்கு உடம்பு இல்ல. உங்களுக்கு இப்ப வெடப்பா இருக்கு. உனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாக்கலா அந்த பந்தாய் அந்த புத்ராவே ஆடும். பாப்பா என்னாலும் ஆடி இருக்குமே. பாப்பா என்னாலும் ஃபோன் அடிச்சிருக்குமே எனக்கு. அப்பா அக்கா முடியலப்பா அப்படின்ட்டு. நேத்துல ஒரு மாதிரியாவே இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டான். சரி, நீங்க என்னத்துக்கு முடியும் அப்படி இருக்கீங்க? யாரு? நான் என்ன புதுசா அப்படி வெட்டுறேம்மா? நல்லா இல்லப்பா. ஒரு வாட்டி நீங்க சொன்னா தர்பூசணி மாரி இருக்கேன். யார் சொன்னா? அண்ணன் வந்து பாப்பாவை சொன்னானா? பாப்பா வந்து உங்களை சொல்லுது. இல்லை, அது பிரச்சனை இல்லை, சொல்லட்டும். எனக்கா வெள்ளை முடினால தலை அரிக்குது. வெள்ளை ஊபான் வந்துருச்சுல. ஊபான் வந்தோடனே தலை ரொம்ப அரிக்குது. நானும் போய் வெட்டினு நான் நினச்சேன் பொடுகுதான்ட்டு. அங்கே வெட்டி பார்த்தா பொடுகு ஒன்றும் இல்லை, இது ஊபான். சரி வரையில நான் இந்த மாதிரி வெட்டுவேன். எப்போ வந்து வெட்டுவேன். இந்த மாதிரி முடி வளர்ந்துருச்சுன்னா போயிட்டு 1ஆம் நம்பர் பல்ல போட்டு வந்துடுவேன். கோசம் பிள்ளைங்க. என்னம்மா ஆமா, ஜூக்கு போயிருப்பீங்க சொல்லாம கேளாம. சரி, அண்ணன் ஜூக்கு போனீங்க. அப்புறம் ஜூக்கு போயிட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. வேற எங்க போனீங்க? ஜூக்கு போனோம். நேத்து க்ரூஸ் போனோம். எங்க க்ரூஸ் போனோம்? கப்பல் ஃபேரி போனோம் நேத்து. ஆமா, அந்த டவுன்லயே இருக்கும். நடு 1/2 மணி நேரம் சுத்திட்டு இருந்துச்சு. எனக்கு தலையே சுத்திடுச்சு. அது ஏற்கனவே நான் அங்கே வேலை செய்யும்போது அது செஞ்சுட்டு இருந்தானுங்க. அங்க போனோம். அவ்வளவுதான். ரிவருக்கு போனோம். அப்புறமா ஜொங்கா ஸ்ட்ரீட் போனோம். அப்புறமா வேற எங்க போனோம் பாப்பா? மாக்காவே சுத்திக்கிட்டு தான் இருந்தோம். சரி, இன்னைக்கு எங்க படுப்பீங்க? ஆஸ்பத்திரியிலேவா? இல்ல, ரூம் புக் பண்ணிருக்கேன்.
ஓ இன்னும் புக்கிங்கில் இருக்கா? ஓ இப்ப பண்ண புதுசா ஒண்ணு ஆ எவ்வளோ ஆ ரொம்ப வெள்ள ரொம்ப வெள்ள இல்ல. ஓகே ஓகே தான். ஓகே ஓகேண்ணா அதான் எவ்வளோ? ஒரு 80 வெள்ளி. 80 வெள்ளி இருக்காது அங்கெல்லாம்? 80 வெள்ளி. ஏன்னா இப்பதான் எடுத்தேன், ராத்திரிக்கு எடுத்தல. இல்லை நான் ஏற்கனவே காது குத்திருக்கேன் பார்த்தியா? உண்மையாலுமே ராத்திரி தானே, இப்பதான் எடுத்தேன். இப்ப எடுத்தேன்னா ராத்திரி ஒரு நாள் ராத்திரிக்கு மட்டும் தானே, அதனால. பட்ஜெட் ஹோட்டல் இருக்கும், பட்ஜெட் ஹோட்டல் அங்கே இல்லை? இல்ல தெரியல, பட்ஜெட் ஓட்டுற மாதிரி தான் 80 வெள்ளி விற்கிதுன்னு. எத்தனை ஒரு கணக்கு போட்டிருக்கானுங்க அவனுங்க? எத்தனை மணிக்கு எடுத்தீங்க? இஞ்சி இப்ப எடுத்தேன். ஆ ஒரு 9 மணி எடுத்து மாட்டேவா, 8:30 9 மணி போல எடுத்தேன். இப்போ நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு? நாளைக்கு காலையில நாளைக்கு மொத்தம் 12 மணி இருக்கும். ஓ அதனால பாதி பிரைஸ் பாதி ஆயிடுச்சு. ஓ சரி புள்ளியாண்டிட்டு கொடு. இருங்க புடிச்சு பேசுவேன். நானும் உன் ஃபோனு கிடச்சாக்கா எடுக்க மாட்டேன்னு சொல்லி கீதா பேர் நினச்சேன். நான் கூட நினைச்சேன் யார் அடிச்சாலும் எடுக்க மாட்டீங்க, அதனாலதான் நீங்க எனக்கு அடிச்சீங்கன்னு நினைச்சேன். இல்லை இல்லை நான் புள்ளியாண்டிக்கு இன்னும் அடிக்கல, முதலே அடிச்சிட்டேன் நான். ஆ, சரி வீடியோ காலில் பார்ப்போம் பேசுவோம் தான் நான் அடித்தேன். ஏன்னா உங்க பையன் நோக்கியா போன் பாய்க்கிறான், நான் டச் ஸ்கிரீன் போன் பாய்க்கிறேன். அதானே? நோக்கியா ஃபோனா? நோக்கியா ஃபோனா? இல்ல அவனுக்கு சாதாரண போன் பாய்க்கிறேன் நான். இல்ல அவனுக்கு வீடியோ கால் பண்ணாம எனக்கு பண்றீங்களே, அதான் கேட்டேன். உங்க பையன் சாதாரண போன் இந்த நம்பர் தட்டுவாங்களே. புரியுது புரியுது புரியுது. சரி சரி புரிஞ்சிருச்சு. இல்லை அதுக்கு இல்லை, புள்ளியாண்டி நான் படுத்திருப்பான்னு சொல்லி தான் நான் அடிக்கலை. அதான் நான் உனக்கு அடித்தேன். பாப்பாக்கு அடித்தாக்கா, பாப்பாக்கு அடித்தாக்கா, பாப்பாக்கு அடித்தாக்கா பாப்பா வந்து அங்கே ஆளுங்க இருக்காங்க, பேச முடியாது, காதில் வச்சு பேசணும், அவங்க ஸ்லோவாக பண்ணிடுவாங்களாம். நம்ம மூஞ்சை பார்த்து பேசுனாக்கா அவங்க வந்து சிலிங்க காமிப்பாங்க. என்னம்மா மூஞ்சை காமிக்காமல் சிலிங்க காமிக்கிறேன்னாக்கா அவங்க காதில் வச்சு கேட்பாங்களாம். அவ்வளோ மரியாதையோட வளர்த்துருக்கேன் பாரு. ஃபோன் ஃபோன் வந்து ஃபோன் வந்து டச் ஸ்க்ரீன் ஃபோன் வந்து எல்லாத்துக்கும் ஸ்பீக்கரோட கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி பேசுறதுக்கு தான். அந்த பிஸ்னஸ் அவனுங்களாம் வந்து யார் இருக்காங்களோ இல்லையோ அவனுக்கு மட்டும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. பாப்பா என்ன பாப்பா என்ன அம்மா நீ வந்து ஃபோன் அடிச்சாக்காம்மா ஒன்று நீ ஃபோன் இந்த மாதிரி பேசணும், நீ வந்து சிலிங்க காமிச்சுக்கிட்டு அது ஏன் அப்படி பேசணும்? புது போன் வாங்கி கொடுங்க, நான் மூஞ்சி காமிக்கிறேன். நீ கேளு, ஃபோன் வந்து ஏன் சொன்னாக்கா நீ வந்து ரொம்ப சத்தமாக இருந்தாக்கா கொஞ்சம் குறைச்சிக்க, கம்மியா கொஞ்சம் குறைச்சிட்டு நீ பேசலாம் விளங்கலாம். அதான் இப்போ பேசுகிறேன். இப்போ கீதாவும் புள்ளியாண்டியும் பேசலையா அந்த மாதிரி தான். நீ என்ன நீ இது 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 ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, எத்தனை வாட்டி இது மாதிரி பண்ணியிருக்கு. ஆளுங்க இருக்காங்களா பேசக்கூடாதான், ஆளுங்க பார்க்குறாங்களா பேசக்கூடாது. என்னாலா இது அப்புறம் என்னத்துக்கு ஃபோன் எடுத்துங்க கேட்டாக்கா குறை சொல்கிறேன். அதான் நான் சொல்கிறேன்னே, நல்லது சொன்னாக்கா காலம் கிடையாது, நல்லது சொன்னாக்கா நம்ம வந்து கெட்டது சொல்கிறோம் சொல்லிட்டு. ஏன்னா இவங்க தானே நம்மளெல்லாம் வளர்த்தாங்க, நான் வளர்க்கல இவங்களெல்லாம். எல்லாமே பழைய கறியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க 2-3 நாளா. என்ன வேலை இன்னைக்கு? நாளைக்கு லீவா? வேலை எனக்கு ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு எத்தனை மணிக்கு பேர் வெட்டி விடுவாங்க? தெரியலப்பா, மத்தியானம் சாயந்தரம் போல நினைக்கிறேன். புள்ளியாண்டியோட இடுப்பு காமி பிடிப்பாங்க. நாளைக்கு பிடிக்கும் போது நான் போட்டோ பிடிச்சு அனுப்புறேன். அந்த தையல் மட்டும் பிளாஸ்டர் போட்டிருக்காங்களா? பிளாஸ்டர் போட்டிருக்காங்க, நாளைக்கு பிரிக்கிறேன்னு இருக்காங்க. சரி நாளைக்கு நான் கூட போயிட்டு அந்த இதை மட்டும் போட்டோ எடுத்து நான் அனுப்புறேன். ஓகேவா? தையலும் பிரிக்கிறாங்களாமா? நாளைக்கு திரும்ப இன்னொரு வாட்டி பண்றாங்க. ஏன்னா கொஞ்சம் ரத்தம் வெளியே இருக்கு, அதனால மெதுவா எழுதி
சொல்லு. ரொம்ப வேகமா திரும்பி மெதுவா எழுந்திருக்க. ரொம்ப திரும்பி வேகமா திரும்பிட்டானோ? இல்ல அந்த இடத்துல அதான் அந்த ரத்தம் புக்குவா வருது வெளியாக்குவாங்கல்ல, ஆ, அந்த டீப் போட்டிருந்தீங்க. அப்ப அன்னைக்கு வெளிய எடுத்தாங்க. ஆ, சோ அதனாலதான் அந்த புண்ணு ஒண்ணும் ஆறல. ஆ. ஓ, இது சோ அதனால வெக்கியும் போட்டிருப்பானுங்க. வெக்கியும் போட்டு அது வந்து அழுக்கு ரத்தத்தை எடுக்கும். இது ஆமா இது எடுக்கிறாங்கல்ல. ஆ, சோ அந்த டீப் எடுத்தாங்க. சோ அந்த இது மட்டும் காயில. ஆ. சோ அதனால வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் பண்ணாங்க. அது அது வெக்கியும் பண்ணும்போது ஒரு மாதிரி நம்மன்னு இருக்கும் அவனுக்கு. கேளு. ஆமாவான்னு. ஆமா அது அது ஒரு மாதிரி நம்மன்னு இருக்கும். அது வெக்கியும் பண்ணுயா. அழுக்கு அந்த அழுக்கு ரத்தத்தெல்லாம் வெளியாக்கும். நான் டாக்டர் படிக்கட்டு எனக்கு தெரியும் அது என்னென்ன எப்படி இப்படின்னு. ஆனால் சில பேர் வந்து டாக்டர் படிக்கிறத சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. படிக்கிறேன் டாக்டர் ஆவேன். டாக்டர் லட்சுமி பிரபா. அவதான் பாப்பா பண்ண மறக்க மாட்டேன். அந்த வெக்கியம் இன்னும் எத்தனை நாள் வச்சிருப்பாங்க? எடுத்துட்டாங்களா? சரி சரி. அது எடுத்துட்டனால அந்த போட்ட இடத்துல மட்டும் புண்ணு ஆறல, மற்றெல்லாம் ஆறிடுச்சு. சோ அப்ப அந்த ஆறாத இடத்துல ரத்தம் வெளியாச்சு. சோ இப்ப திரும்பவும் பண்ண போறாங்க ட்ரெஸ்ஸிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு அந்த தையலை பிரிக்கணும்ல. சோ அது வரைக்கும் அந்த இது தாங்கல. அதனால இடுப்பு எவ்வளோயா இருக்கு? அன்னைக்கு செக் பண்ணது சரி சரி. இதுதான் என்னதான் செய்யுது. இப்போ நல்லா இருக்குல்ல உடம்பு? நல்லா இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் சிரிச்சிட்டு கொஞ்சம் சிரிச்சிட்டு கடுப்பா இருக்கும் சில பேத்துக்கு. வீட்டுக்கு வந்தா சரியாயிரும். அவங்க அம்மா கொஞ்ச பார்த்தா சரியாயிரும் நினைக்கிறேன். அம்மா என்ன அவ்வளவு வெள்ளை எடுத்துக்கிட்டாங்க? அதான் பாத்தீங்களா சிரிப்பு வருது. அம்மா பார்த்தா சரியாயிரும் நினைக்கிறேன். அப்ப என்னைய பார்த்தா பாருங்கப்பா பாருங்கம்மா. இல்லம்மா அது வந்து இல்லம்மா நீ வந்து சில பேருக்கு அந்த டென்ஷனா இருக்கும். என்னடா காலையில் இந்த மாதிரி வலிக்குத பயம் இல்லாமல் இருக்க அப்படின்னு ஒரு டென்ஷன் இருக்கும். இந்த வயசுல ஆஸ்பத்திரியில் இருக்குமே அப்படி அதெல்லாம் யோசிப்பாங்க. அதெல்லாம் இருக்கும். நானே 30 வயசுல மேலேருந்து உடச்சிட்டு கீழே விழுந்தோன்னே என் 2 கால் போச்சு. 2 கால் இந்த கையெல்லாம் போச்சு. நானே நினைச்சேன் என்னடா அப்படி போயிட்டுமே அப்படின்ட்டு. உண்மையா காமிய ஏன் ஆமா நீங்க இந்த சாரி சொன்னா உங்க பையன் சிரிக்கிறான். அப்ப நீங்க இந்த சாரி சொல்லிட்டே இருக்கலாம். அப்பதான் உங்க பையன் சிரிப்பான். சாரி சொன்னா இல்ல இந்த இப்ப சொல்றீங்கல்ல இந்த பிரச்சனைய சொன்னா சில்வா சிரிக்கிறான்னு. ஓ ஆமா நான் விழுந்தது சொல்றேன். அப்ப நானும் மொத இந்த காலெல்லாம் மடக்க முடியாது. பயந்துட்டேன் நான். என்னடா காலெல்லாம் மடக்க முடியுன்னு. அப்போ ரொம்ப ஜாம் ஆயிடுச்சு, கிராஸ் ஆயிடுச்சு. ஏன்னா உள்ளுக்கு உடஞ்சி 2 ஆயிடுச்சுல. அந்த சப்பை உடஞ்சி 2 ஆகணுன்னே அது இரும்பை போட்டு ஸ்க்ரூ போட்டோன்னே அது ரொம்ப ஊசியை பண்ணிட்டானுங்க. மெதுவாக அதை சிம்டில் இப்படி காலை இழுத்து அப்புறம் தான் இதாகணுச்சு. அப்போ தான் இந்த மாதிரியா. அப்போ இந்த வெக்கியம் கூட எனக்கு வெக்கியம் போடல. என் பக்கத்து பெட்டு ஒரு நாய்க்காரனுக்கும் யாருக்கும் வெக்கியம் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி அந்த அழுக்கு ரத்தத்தை எடுக்க. அதில் தான் நானும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற எப்படி ஏன் மாதிரி போய் அவன்கிட்ட போய் நோண்டிக்கிட்டே இருக்க அவனை. சாப்பிட்டியா? இல்ல அவன் சோகமா இருக்கான், எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குதான் பாப்பா நோண்டிக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான். என்ன யோசிக்கிற? அவன் யோசிக்கிறது அப்படியே நம்மகிட்ட சொல்லிட்டு தான் வேலை பார்ப்பான். இல்லைன்னா என்கிட்ட சொல்லுவான். ஐயா சொல்லுயா. என்னையா ஓ நான் பேசுறேனாடியா? அது மருந்து சாப்பிடுயா? ஓசனை ரொம்ப போதா?
இல்ல பார்த்தேன். தூங்கல, அது சரியாது இல்ல, அது ஒரு மாதிரி தலை அடிக்குது. ஆஸ்பத்திரியில் இருக்கிற கொஞ்சம் தூங்குயா, நீ ஏன் தூங்க மாட்டுற? இவங்க டிஸ்டர்ப் தூக்கம் பண்ணிக்கிட்டு வர இருக்காங்க. மாட்டேங்குது. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இல்ல இல்ல இன்னும் நாங்க காலேஜ் இல்லவே இல்ல. உங்க பையன் மட்டும் தான் இருந்தாப்பா. தூக்கம் வரல. வேற பேஷண்ட் இல்லையா அவளுக்கு? இருக்காங்க ஆ, இருக்காங்கப்பா. அது அந்த சீனனா இல்லை வேற ஆள்? ஆ, அவனுக்கு என்ன ஐயா? அவனுக்கு நிறைய பிரச்சனை தான். வயசானவனா? 70 வயசு ஆயிடுச்சு. 70 வயசா? பாப்பா தான் பயந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி பேசுறதுக்கு. என்னத்த தான் ஃபோன் வச்சுருக்கோம். சரிம்மா, என்னம்மா சாப்பிட்டியா? என்னம்மா சாப்பிட்ட? நான் பிரியாணி, மட்டன் பிரியாணி. அப்புறம் அதுக்கப்புறம் 2 தடவை இது சாக்லேட், ஓரியோ சாக்லேட் குடிச்சேன். சரி. அதுக்கப்புறம் இப்ப ரொட்டி சாப்பிட்டேன். சரி. இங்க பாருங்க, அக்கா தரிசி விட்டாங்க. சரிம்மா, நல்லா தான் இருக்கு. அப்புறம் உங்கள் அப்பா என்ன சொன்னார்? அவர் ஒண்டி தான் வந்திருந்தாரா ஐயா? ஆமாப்பா. அவர் ஒண்டி தான் வந்திருந்தாரா? சரி. இப்போ ஒண்டி போயிட்டாரு. எங்க அப்பா என்ன சொல்ல போறாரு, ஒரே பண்ணுதான் ரவுண்டிங்லாம் போயிட்டு நாக்காலாம் சுத்திட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்தோம். ஓ, சரி சரி. வந்து விட்டு கிளம்பிட்டாரு. நானே சரி அந்த காலையில் தாமாண்டாப்புல அது 10 பேர் நாங்கள் அந்த பிள்ளை இல்லைன்னு சொன்னிச்சு, வேலை நாளைக்கு லீவு அப்படி சொன்னிச்சு. அப்போ நானும் சந்தோஷப்பட்டேன். சரி அம்மா, சரி முத்து ஹாரிஸ் கூப்பிட்டுட்டு வரலான்னு நினச்சேன் நான். சரி கொஞ்ச நேரத்தை பார்த்துட்டேன்ல. கடைசியில் பார்த்தா வீட்டுக்கு வந்து வேணும்னு பட்டுற ஃபோன் அடிக்குது, நாளைக்கு வேலை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னுது. எனக்கு ஒரு ஷிஃப்ட் லீவ் கிடச்சிருக்கான். நாளைக்கு உங்க பையனை வந்து நான் விட்டுருவோம்ப்பா. நீங்களாச்சும் உங்க பையனாச்சு, அவ்வளவுதான். சரி. அதுக்கப்புறம் நான் ஜேபி போயிருவேன். அப்போ அவனுக்கு திருப்பி எப்போ செக்கப்பா? 2 வாரம் கழிச்சு. ஓ, 2 வாரம் கழிச்சா? சரி. உட்காரலாம் முடியுது தானே? சொந்தமா உட்கார்றான், சொந்தமா எந்திரிக்கிறான், சொந்தமா நடக்கிறான், சொந்தமா வாஷ்ரூம் போய்க்கிறான், சொந்தமா குளிச்சுக்கிறான், எல்லாம். அதே போதும், அது போதும். அது சும்மா வழியோட போயிட்டு வந்துக்கிட்டு நடக்கும்போது தாத்தா மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாளா. எசமா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இடுப்பு கொஞ்சம் கீழே இருக்கீங்களா? பார்த்து சொன்னான், ஒரு வாரத்தை நான் மறக்க மாட்டேன். யாரு? உங்க பையன். ஆபரேஷன் பண்றது மறுநாளே சொன்னா, உன் பேச்சை கேட்கறதுனாலதான் கீதா நான் இப்படி இருக்கேன், உன் பேச்சை கேட்டு நான் ஆபரேஷன் பண்ணேன், இப்ப பாரு நான் எந்த நிலைமையில இருக்கேன், எல்லாமே ஒன்னாலதான் கீதா, எனக்கு பாரு இப்ப இப்படியாச்சு அப்படியாச்சு, எல்லாம் உங்க பையன் என்ன பார்த்து சொன்னான். அப்ப நீ சொல்லிதான் ஆபரேஷன் பண்ணனா? இப்பதான் எனக்கு விஷயம் தெரியுது. ஆமா, நல்லது தானே. ஆமா, நல்லதுதான். அப்புறம் அவன் வழியில அப்படி அழுந்துகிட்டு இருந்தான். அதுக்கு மேல இந்த ஆபரேஷன் பண்ணி நல்லா இருக்கிறதே பரவாயில்ல. ஆமா, அது எடுத்து இப்ப எப்படி ஓகே தானே? அது என்ன கொஞ்சம் இன்னும் ஒரு வாரத்துல ஆறிரும், நல்லா ஆயிரும். அவன் ஆபரேஷன் பண்ணி அன்னைக்கு வலிக்குது சொல்லி அழுந்தானே, அதை விட ஒரு நாள் பயங்கரமா அழுந்தா அவனால எந்திரிச்சு நடக்க முடியல. அதை விட கம்ப்ளீட் பண்ணா இப்ப கொஞ்சம் பரவாயில்லதான். அதுக்கப்புறம் என்ன பார்த்து ஒண்ணு சொன்னான், ஆனா நான் அது மறந்துட்டேன். என்ன சொன்னான்னு ஞாபகம் இல்ல. போன் யார் வச்சிருக்கா? அண்ணன் வச்சிருக்கான். அதான் அப்படி அவர் மூஞ்ச மட்டும் காமிக்காம அப்படியே தள்ளி தள்ளி விட்டுறாரோ? அதான் நானும் பார்த்தேன். என்னடா கொஞ்ச நேரத்தை பாப்பா மூஞ்சி வருது, அப்புறம் ஓ மூஞ்சி வருது. சரி சரி. சரிலா, எல்லாம் பார்த்துருங்க. நாளைக்கு வந்துடு. எத்தனை மணியா? காலையில ஏற்றி விட்டுருவாங்களா? சரியா சரியா. சரியா சரிம்மா. சரி கீதா, அப்ப நாளைக்கு பாப்பா. என்னதுமா அது?
ஓ பாய் பாய். ஏர்கவுண்ட் பாப்பா கண்ட்ரோலா வந்து அண்ணனை வம்பிழுத்துச்சு. ஏர்கவுண்ட் கண்ட்ரோலா இப்ப இல்ல பெட்டோட ஓ சரி ஓ பாப்பா வந்து அண்ணனை வம்பிழுத்துச்சு. இப்ப அப்பா வந்தானே அண்ணனை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு இப்ப உங்களை வம்பிழுத்துருக்கு. இல்லை பாப்பா முடியை வெட்டுனது பார்க்காத ஏமா முடி இப்படி வெட்டுனது பார்த்ததே பாய். இல்லை இப்ப நல்லா இல்ல, அம்மா எதுவும் சொல்லியா? அவங்க என்னத்தம்மா சொல்கிறது சரி பாய். சரிம்மா இத சொல்றது இத சொல்றது வேணாங்களே, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. என்னம்மா? யாருக்குமே என் மேல பாசமே இல்ல. பாய். நீங்களும் ஏசுறீங்க, அண்ணனும் ஏசுறான், அப்பாவும் ஏசுறீங்க. நான் யூனிக்கு போனாதான் என்னை பத்தி தெரியும், என் அருமை பெருமைலாம். அப்ப கால் பண்ணி ஏதாச்சும் சொல்லுங்களேன். இருக்கு. அம்மா நீ அந்த மாதிரி சரி பாப்பா, சும்மா சொன்னப்பா. நீ சரி அந்த பாப்பா. மாதிரி சொல்லிட்டு இருந்தனா நீ ஃபார்ம் 6 இங்கே எழுத வச்சிருவேன் நான் ஓகேவா இதெல்லாம் செய்யணும், வேற எங்க செய்யணும்? எனக்கு தான் கிடைக்கலையே. இது கிடைக்கலாமா அந்த யூகேஎம் ராயன் பண்ணியா இல்லையா ராயன் பண்ணிட்டியா கிடைக்கல கிடைக்காதுப்பா. அதாம்மா தெரியல, அது போடலையே. மெட்ரிகுலேஷனே கிடைக்கல. ரிசல்ட் எந்த டேட் கூட சொல்லல. இல்லையா செக் பண்ணி என்னப்பா இல்லையா அதான்ப்பா. அது அவன் ஜாதிக்காரங்களுக்கு தான் ஐயா கிடைக்கும் ரொம்ப ஏன்னா யூகேஎம் யூனிவர்சிட்டிக்கு பங்சான் மலேசியா. பாப்பா 5A எடுத்தது நான் நம்பல பாப்பா 4B வச்சிருக்கதும் நான் நம்பல பாப்பா ஒண்ணு தான் ஃபெயில் எடுத்தேன் அதையும் நான் நம்பல ஆனா பாப்பா எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிருக்கும் தான் நான் நினைச்சேன் ஆமா கைஸ், மூணு பேரும் வந்து சொல்லுவாங்க நம்பவே இல்ல அப்படின்னு. நான் ஷாக் ஆயிட்டேன். நானா சரி நம்மளுக்கு வந்து இது மனுஷன் டவுன் ஆக்கக்கூடாது சொல்ல நான் தூக்கி வச்சேன் வேணுக்குதா சரி பிரச்சனை இல்லை என்னமோ சொன்னீங்க என்னது உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் பத்தியா அப்படி சொன்னேன். இல்லை பாப்பா வந்து படிக்காது அது படிக்காது அது போயிடுச்சு ஒரு 15 நிமிஷம் படிச்சுட்டு நான் படிச்சுட்டேன்னு வந்துடும் என்னன்னா உட்காந்து பிரச்சனை இல்லையா, அதுதான் மெயின். அதான் 15 நிமிஷம் படிச்சுட்டேன்னு வந்துடும் அப்புறம் பாப்பா நீ இந்த மாதிரி ஃபுல்லா படிச்சிருந்தானே நீ மொத்தமா நல்லதா மார்க் எடுத்துருக்க. கீதா ஆனா அப்பா இருப்பாங்க. கேள நான் form 1 form 2 படிக்கல, form 3 form 5 form 3 form 4 form 5 தான் படிச்சேன். சோ பெருமை. இதை கேள ஓகே தானே? என்னம்மா செய்யறேன்னு கேட்டா தொம்பிங்க கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் யாரு கூட தொம்பிங்க வேலைக்குதா பாய். கீதா கிட்ட விளங்குதா தொம்பிங்க கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான் தொம்பிங்க கூட ஏமா ஆனா சரி பாய். நீ வந்து எதுக்கும் கேட்டு பார்த்துட்டு தானே வேற ஒன்றும் செய்ய முடியாது சரி பாப்போம்மா அதான் ஃபார்ம் 6 இருக்க அதுவும் டிப்ளமா தானே பாப்பா சொல்லிருக்கே அங்க ஃபார்ம் 6 செய்யற டைம்ல சமைக்க கத்துக்குதா எல்லாமே கத்துக்குதா யாரு பாப்பா ஏதோ செய்தோம் ஏன்னா அங்கே ஜேபிலேருந்து வந்து இங்கே எப்படி சமைச்சிச்சு எங்களுக்கு தான் தெரியும் இந்த வீட்டில் இந்த பில்லைக்கு மட்டும் தான் தெரியும் பாப்பா எப்படி சமைச்சிச்சுன்ட்டு யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் இந்த பில்லைகிட்ட கேட்டாலே இந்த பில்லே சொல்லிடும் அதுலேயே இருமா படிப்போன்னு பாருமா சரி என்னமோ கேட்கணும்னு நினச்சியா இந்த பாப்பா தான் பாப்பா பற்றி தான் அந்த ஸ்கூலை பற்றி தான் என்னமோ சொல்லணும்னு நினச்சேன் சரி பரவாயில்ல ஞாபகம் தான் சொல்கிறேன் அந்த ஜேபியில் என்னமோ இன்ஜினியரிங் கிடைச்சிச்சு அது என்ன பாப்பாக்கு வேணாமா சரி பரவாயில்ல
வேணாம். டாக்டர் ஆகும். சரி சரி அப்போ என்னக்கா நீ இது வலிக்குது நான் இங்க அமுக்காதம்மா அமுக்காத. சரியா இல்லப்பா நான் என்ன பண்ணல. சரிம்மா நான் விட்டுறேன். சரி ஏப்பா அவன் வலிக்குதுன்றான் நீங்க அமுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல நான் இது திறந்தேன் இந்த இது ஆ, ஏன்னா ஊசி இந்த கையில குத்திருந்தீங்க ஆ, அப்ப அவனுக்கு வீக்கமாயிடுச்சு இந்த கை ஃபுல்லா. ஓ சோ அதனால அந்த கையில கட்டி இந்த கையில குத்திட்டாங்க. ஓ ஆமாம் 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 அது ரத்தம் இந்த இறங்கி இருக்குல்ல. பிளாஸ்டரை நான் கொடுத்துனேன். ஓ உங்க பையனுக்கு தான் உடம்பு ஃபுல்லா முடியா இருக்க ஆ அதான் வலிக்குது. சவரம் பண்ணியிருப்பானுங்களே. பார்த்தேன். இல்ல இல்ல ஆப்ரேஷன் பண்ணது பண்ணு. சவரம் பண்ணல. இல்ல அப்போ பண்ணிட்டாங்க. கொஞ்சோண்டு அது சரி. பண்ண இடத்துல பண்ணி முடி எடுத்துருப்பானுங்க. அந்த ஆப்ரேஷன் பெற்றாங்க தெரியுமாய்யா. ஆமா அந்த இடத்துல சவரம் பண்ணி அந்த இடத்துல சவரம் பண்ணிட்டு தான் அவங்க வெட்டுவாங்க. ஏன்னா முடியெல்லாம் போய் பூந்துடும். நீ மயக்கத்தில் இருந்தெல்லாம் உனக்கு தெரியல. பியூஸ் கொடுத்துட்டாங்களா பியூஸ் கொடுத்தோன்னு உனக்கு தெரியாது பாரு. அப்போ அவங்க சவுண்ட் பண்ணவே தெரியாது. அன்னைக்கு என்கிட்ட டாக்டர் பார்க்க சொன்னாரு. அவனோட புண்ணை நான் பார்த்தேன் ஆனா போட்டோ எடுக்க மறந்துட்டேன். ஓ நான் அப்புறம் நாளைக்கு போனேன்னா எடுத்து சரி சரி அந்த இதெல்லாம் எடுத்தாவையா அந்த ஜவ்வெல்லாம். நானும் பார்க்கல அதை பார்க்கணும் எப்படி எவ்வளோ பிரச்சனை. உங்களுக்காகவே நாங்க அதை எடுத்து வரோம். பாரியா எப்படி எப்படி இருந்தா நீ எப்படி இருந்த நீ எப்படி ஆயிட்ட பத்தியப்ப. இதெல்லாம் உப்பி போயிருச்சியா. இல்லையா நல்லா தான் இருக்க. அந்த முடி கட்டிங் சரியில்லை. நீ என்ன மாதிரி அந்த என்ன மாதிரி நீ மொட்டை அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. உங்க அம்மா வேற பாப்பாக்கு ஏதோ வேண்டியிருந்தாங்க பத்து கேப்பில் முடி இறக்குறேன்ட்டு. முடி இறக்கிட்டாங்களா? அன்னைக்கு சொன்னோன்னு கோச்சிக்கிட்டாங்க. அன்னைக்கு சொன்னேன் நான். என்னத்துக்கு சொன்னேன்? டாய் எடுக்க தூங்கும்போது மொட்டை அடிச்சுன்னு சொன்னேன் தானே. கோச்சிக்கிட்டாங்க. அவங்க என்னத்துல நான் சொன்னேன்னு அவங்களுக்கு தெரியாது. வேணுங்களா? அதெல்லாம் நான் வந்து ஞாபகம் ஓட்டுறது. நம்ம வந்து டைலாக்காக போகக்கூடாது. இப்படி சொல்லி பார்த்தா ஞாபகம் வருதா அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே என்னமோ படம் எடுத்து ஆடினாங்கப்பா. நாகப்பாம்பு மாதிரி. அம்மா அங்க பக்கத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க போறாங்க. நான் வந்து மறைச்சி பேசணும் எனக்கு அவசியமே இல்லை. நான் பேசுனா டைரக்டாக பேசிகிட்டே போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். எனக்கு மனசில் சரியாக படலைன்னா நேராக சொல்லிட்டு போயிடுவேன். அவ்வளோதான். கேட்குறாங்களோ கேட்கலையோ அது அவங்க பசங்க. அவ்வளோதான். அப்படி தான் செய்ய முடியும் கீதா. என்ன சொல்கிறேன்? இப்போ இந்த பிள்ளைக்கு 18 வயசு ஆயிடுச்சு. எப்படி கரும்பு தொட்டியில் கட்டி தூக்கிட்டு போவ? கரும்பு தொட்டியில் கட்டி தூக்கிட்டு போகிற பிள்ளையாவா இருக்கு? கரும்பு தொட்டியில கட்டி எனக்கு ஒருத்தவங்க வேணுனாங்க. எனக்கு ஒருத்தவங்க வேணுனாங்க மாரியம்மா கோயிலில் போய் பால் வைக்கிறேன்ட்டு. இன்னதான் மாரியம்மா கோயிலில் போய் பால் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பண்ணிடுவாங்க. தம்பி பையன் பண்ணும்போது அம்மாவை பண்ணிடுவாங்க. வந்தோடனே முடி வெட்டிடுவியா? அது பெருசாக நீ வளர்த்துருக்கலாம்யா. யார் இப்போ கேட்டுட்டு யாரை பேச்சு கேட்டுட்டு போய் இப்படி போய் விட்டுனேன்? ஐயோ ஐயா நீ என்கிட்ட கேட்டுருக்கணும் ஐயா. அது உங்களுக்கு தெரியல. நான் ஏன் சொல்றேன் அதுக்கு காரணம் இருக்கு. உங்க பையன் முடி வச்சிருந்தான் ஓகேவா. இங்க வந்து அவன் இத்தனை நாள் முடிய வளர்த்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து சொல்லுவான் இங்க அரிக்குது எனக்கு தலை குளிக்க முடியல டெய்லி என்னால முடியல எனக்கு இப்ப தலை அந்த தலை அரிக்கிறதுனால அவன் எனக்கு தலை அரிக்கிறதுனால தலை வலிக்குதுல அப்படி வரைக்கும் சொல்லுவாங்க பையன். அது உண்மைதான் ஐயா. நீ என்ன செய்வாங்க மின்னுக்கு வெட்டிடு பின்னால வாழு. பின்னால இது நான் வளர்த்தேன் தெரியுமா? அந்த மாதிரி பின்னால வாழு. ஆனா கொஞ்சம் நிப்பீஸ் ஆக்கிடு நேரம் ஆக்கிடு. என்னோட வந்து பம்பர் தலை மாதிரி இருந்துச்சு பின்னால. அது கொஞ்சம் நேராக்கணும் ஃப்ளாட்டா. நல்லா இருக்கும். ஆனா பிரச்சனை அதுதான் பிரச்சனை. சோ இப்ப வெட்டுறனால 5 நாளைக்கு அவன் தலை அரிக்குதுன்ற சொல்லல. இன்னைக்குதான் வந்து தலை குளிப்பாட்டினேன். சோ இப்ப கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அது வெட்டுறதுனால கொஞ்சம் சின்னங்கா இருக்கு. இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்ப நான் மட்டும் என்னத்துக்கு வெட்டினேன்? எனக்கு முடி வெட்ட பிடிக்காது.
நானும் வந்து முடி ம். வளர்த்துற ஆளு தானே. சூடு வேற, முடி வளர்த்த அரிக்கும் ஆளு வேற. தான். எனக்கு இந்த அலுப்பு தாங்க முடியல. ஆமா. ஐயோ! அது அலுப்பிச்சுன்னா அப்படியே தலைய சொரிஞ்சு சொரிஞ்சு என்னடா பொடுகு வந்துருச்சான்ட்டு ஒரு சந்தேகம். ஆமா. இன்னமா வந்துச்சு இன்னைக்கு காலையில. இதோ நேத்து போய் முடி வெட்டினேன். குளிக்காம தான் போய் வெட்டினேன். அதனால ஆ. வெட்டி பொடுகுலாம் ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்கு தல. ம். நானும் பயந்துட்டேன். அது என்ன அந்த ஸ்கின் இருக்குல்ல, அது ட்ரை ஆவ அது அப்படியே சொரியும் போது வெளியே வரும். ஆ, அதான். அதான் கதை வேற. அவளுக்கு சூடியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரிதான் இருக்கும். அது சரி, அது சரி. அதான். அது அதனாலதான் வெட்ட சொன்னேன். வெட்டி தயவு செஞ்சு. நான் சொன்னேன் மீசை தாடியை கூட எடுத்துருக்கலான்னு. அடிச்சுக்கிட்டு இருக்கு மூஞ்சில எல்லாம் சின்னாங்க இருக்கும். நாளை பின்ன மூஞ்சில கழுவுதா இருந்துச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும்லா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா எப்படி வேணா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிருந்தான். அதான். சரி, அதான் ஐயா. சாப்பிட்டீங்கல்ல எல்லாரும்? முத நீ வந்து கீதா, முத நீ உன் கண்ணாடியை மாத்து. ரெண்டாவது இந்த சாப்பிட பாரு. வயிற்றுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். இந்த புள்ளியாண்டி மாதிரி அழுந்து அழுந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாக்கா வயிறு கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக ஆகணும்னு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் இது ஆகாரம் இருக்கணும். விளக்குதா? இப்போ எனக்கு தான் வந்து சாப்பிடாம கேஸ்ட்ரிக் வந்து நானும் கஷ்டப்பட்டேன். அந்த அல்சர் மருந்து தான் வச்சுருக்கேன். சரிங்களா? சில பேர் வந்து அது கரெக்டா சாப்பிடுவேன். எப்பயுமே வேலை இடத்துலதான் நினைச்சு குடுத்துருவாங்களே டைமுக்கு கரெக்டா சாப்பிடுவேன். அது ஏன் அந்த 2 வாரம் சாப்பிடலன்னா, ஒண்ணு அவினீஸ் என் தம்பி இருக்கான்ல, அவனுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கல டைம் போயிடும். இல்லன்னா இங்க வீட்டுல வந்து பாக்குறதுக்கு டைம் போயிடும். அதுலயும் இந்த 1 ஹவர் முடிஞ்சுது. அப்ப எங்க இருந்து சாப்பிடுறது? அந்த டைம் பத்தல. சோ அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் இந்த வேலை ரொம்ப செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு ஒரு கண்ணு இப்படி மூட தெரியுமா? சோ அந்த டைம்ல நம்மளுக்கு எப்படிடா ரேஹாட் வரும், போய் கண்ணை மூடலான்னு தானே இருக்கும். சோ அப்படி பண்ற அந்த 2 வாரம் மட்டும் அப்படி பண்ணனால லஞ்சே எடுக்கல. ஃப்ரீ சாப்பாடு கூட நான் சாப்பிடல. ஏன்னா அந்த இதுனால. சோ அதான் ஓடி போச்சு. இப்ப திரும்ப அது ஒன்னால இருந்து அது பழகணும். இப்ப வேலைக்கு போயிட்டேன்னா யாரும் இல்ல, அவினீஸும் இல்ல, சில்வாவும் இல்ல. அப்ப நான் கரெக்டா வேலை சாப்பிட்டு இப்ப கரெக்டா மெயின்டைன் பண்ணிட வேண்டியதான். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, முன்னாடி மாத்தணும் சாப்பிடணும் கரெக்டா, அவ்வளவுதானே? எப்படி பண்ற மட்டும் பாருங்க. கேஸ்ட்ரிக் வந்துச்சுனாக்கா அது போகாது. நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு இருக்கு. ஆமா, அது கஷ்டம். ஒரு வாட்டி எனக்கு வந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து என்ன என்னமோ கோழிக்கறி என்னமோ சாப்பிட்டுவிட்டு வயிற்றடிக்கிறது. உனக்கு இது உரப்பு சாப்பிட முடியாது உனக்கு தெரியும். நீ சாப்பிட்டுட்டு ஏன்ட்ட தாங்கினாக்கா நல்லா இருக்கா? அது கரெக்டாக வலி இல்லாமல் சாப்பிட்டுக்கணும். சூப்பு செய்ய சொன்னால் சூப்பு செய்ய மாட்டாங்க. அதனால சூப்லாம் செஞ்சு சாப்பிடலாம். அதனால தான் கோழிக்கால்லாம் வாங்கினது. அந்த மாதிரி புள்ளியடிங்க படுக்கிறானா? சரியா படு. அப்புறம் பார்ப்போம். ஓகே ஓகே சரிம்மா. சரி, என்னம்மா செய்கிற? என்னம்மா செய்கிற? ஓ சரி சரி, மீது பார்த்து செய்ய அம்மா. அந்த ஆப்ரேஷன் சைட்டில் இருந்து தெரிஞ்சிடாத. சரிம்மா. சரி கீதா. சரிப்பா. சரியா பாய். ஓகே ஓகே ஓகே. அம்மாக்கு பாய் சொல்லுங்க. பாப்பா உள்ளுக்கு கை விட்டு சொல்லு. பாய்மா. பாய்மா. பாய். பாய். மா அண்ணன்கிட்ட வாய் கொடுத்துட்டு இருக்காதம்மா. சரி வச்சுறேன். ஓகே பாய் பாய் பாய். கார்டு எங்கே போட்டிருக்கீங்க? கார்டு எங்கே போட்டிருக்கீங்க? இங்க ஒண்ணாம் மாடியில தான் போட்டிருக்கேன். ஓ சரி சரி சரி. கரெக்டா லிஃப்ட் கிட்ட தான் போட்டிருக்கேன். லிஃப்ட் ஏறணும்னே மின்னுக்கு காடி தான். ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே. கட்டிங்க.